அடிக்க ஆசை நவம்பர் 15 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நேற்று விஜய் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், விஜயோட வீட்டுக்கார் அது எப்படி சொந்த பந்தங்களை வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், வந்தாலும் பரவாயில்ல வாசலில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லவும், முத்து அது என்ன வாசலே நிற்கிறது போஸ்ட்மேனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொந்த பந்தங்களை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நமக்கே ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லவும், விஜயா அவங்க நின்னாதான் நமக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ வெளியே அனுப்பி வச்சுட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கவும், உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் பொம்பளைங்க மட்டும்தான் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகணுமா, நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜய் ஆமாம் டிவோர்ஸ் ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே முத்துவை பார்க்காங்க. முத்து அப்படியே சிரிச்சுட்டே கண்ணடிக்காங்க. ஆமாம் மனோஜ் என்னப்பா இந்த வயசில் போய் டிவோர்ஸ் அப்படின்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முத்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்குலாம் எந்த வயசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதியும் ஆமாம் நான் கூட நியூஸில் பார்த்தேன் 80 வயசு ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். உடனே ரவி இப்படிலாம் கூடவா யோசிச்சிங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அண்ணாமலை அப்படிலாம் நான் யோசிக்கல, எனக்கு தான் ரெட்ட ஆயுள் தண்டனை முடிவாயிடுச்சு, நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், முத்து ஆமாம்மா கல்யாணம் ஆனாலே எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை வருது அப்படின்னு சொல்லவும், பொண்டாட்டி அவங்க வீட்டுக்காரை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமே, அது ஒன்றும் இல்லை சந்தோஷமான ஆயுள் தண்டனை என்னப்பா ஆகும், ஆமாம் அது பொண்டாட்டி அமைகிறத பொறுத்து அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அதுக்கு முத்து அப்போ உனக்கு எப்படிப்பட்ட ஆயுள் தண்டனைப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா டே அவள் இப்போ தாண்டா வந்திருக்கா மறுபடியும் அனுப்பிடாதடா போடா சவாரிக்கு போடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் ரூமில் வந்தோடனே ரோகிணி அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஆண்டி வந்தாங்க அப்படின்னு கேட்கவும், மனோஜ் கிண்டலா வாசல் வழியாதான் நீ வந்தது கேட்கல ஆண்டி வந்தது கேட்டேன் அப்படின்னு, அவங்களும் வாசல் வழியாதான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி அது எப்படி நம்ம கூப்பிட்டு வரல அங்கிள் கூப்பிட்டு வரல எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வந்தா என்ன வந்ததில் உனக்கு சந்தோஷம் தானே வந்துட்டாங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே ரோகிணி மனசுக்குள்ள எப்படி வந்தாங்க, கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க, இதை அப்படியே விடக்கூடாது பார்வதி அண்ணிட்ட போய் கேட்குற மாதிரி கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் முத்துவும் மீனாவும் மாடியில் வானத்தை பார்த்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. அப்போ மீனா என்னங்க வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்கும். அது ஒன்றும் இல்லை, இந்த வானம் நமக்கு நிறைய கருத்து சொல்லுதில்ல, இந்த வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரமும் வெடிச்சு விழுந்துருமா, ஆனால் அந்த வானம் அங்கேயே இருக்குமா. என் சவாரிக்கு வந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா என்னங்க தத்துவமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், இதெல்லாம் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் ஸ்கூல் ஞாபகம் தான் வருது அப்படின்னு ட்விங்கிள் ட்விங்கிள்னு பாட்டு படிக்காங்க. மீனா சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் வரல விட்டுருங்க வந்ததை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு கண்ணதாசன் பாட்டு தான் வரும் அப்படின்னு பாட்டு படிக்காங்க. மீனாவை பார்த்து மீனா அப்படியே முத்து மடியில் படுத்து ரொமான்ஸாக இருக்காங்க. அப்போது முத்து உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கவும், எனக்கு அந்த நட்சத்திரம்லாம் தங்க காசாக விழணும் அப்படின்னு சொல்லவும், நான் இங்கே ரொமான்ஸில் இருக்கேன் நீ என்ன பேசுறச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்கிறாங்க. மீனா நமக்கு நிறைய கடன் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு கடன் அடைச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நான் நைட்டும் பகலும் தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் காலையில் மட்டும் ஓட்டுங்க, நைட்டில் நீங்கள் இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முத்து அப்படியா அப்படிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரமாவது உங்கள் கூட இருக்கணும். உடனே மீனா எனக்கு கடன் அடைக்க வேற ஒரு பிளான் இருக்குங்க, இந்த மண்டபத்துலலாம் பூ வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல அந்த ஆர்டர் கிடைக்குமான்னு பார்க்குறேன், நான் அதுக்காக சாம்பிளுக்கு ஒரு மண்டபத்தை டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோலாம் கொண்டு போய் காட்டலான்னு நினைக்கிறேங்கன்னே முத்து சூப்பர் ஐடியா, இது பூ விற்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பு மேலே போன மாதிரி இருக்குது, நீ நல்லா பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மீனாக்கு அப்படி மேலேருந்து தங்க காயின் விழுற மாதிரியே இருக்குது. ஆனால் மேலே பார்க்காங்க ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ரோஹிணி முதலால காலையிலே அந்த விஜயாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஐஸ் வைக்கிறாங்க. நல்லா என்ன ஆண்டி நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் வேலை செய்கிறவங்க 2 நாளாக வரல அதெல்லாம் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், அவங்களும் ஆமாம்மா எனக்கு தலைலாம் வலிக்கு அப்படின்னு சொல்கிறேன், நீ வாம்மா உனக்கு நான் டீ காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி நீங்கள் தலை வலிக்குன்னு சொன்னீங்களா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. ரோஹிணி அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா ஐஸ் வச்சு பேசிட்டு அப்படியே மெதுவாக கேட்குறாங்க, ஆண்டி எப்படி தான் வீட்டுக்கு வந்தாங்க தெரியல, நாளே அவங்கள சமாதானப்படுத்துறது எப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல வந்துட்டாங்க அப்படின்னு கடவுள் தான் ஆண்டி மனசை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்டு கடவுள் எங்கம்மா மாற்றினாரு 2 லட்சம் தான் மாற்றிச்சு லாயர் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ரோகிணி பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன ஆண்டி 2 லட்சமா அப்படின்னு, அது இல்லைம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஆண்டி, நீங்கள் என்ன ரோகிணி என்ன ஆண்டி என்கிட்ட போய் மறைப்பீங்களா, என்னை பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லலைனாலும் ஆண்டி என்கிட்ட சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், விஜயோட ஃப்ரெண்டும் ஆமாம் நீ தான் அவளுக்கு செல்ல மருமகளாச்சே 2 லட்சம் வக்கீல்கிட்ட வாங்கிட்டா அப்படின்னு சொல்லவும், ரோஹிணி என்ன ஆண்டி இப்படிலாம் சொல்கிறீங்க, இது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்டு என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போய் லாக்கரை திறந்து 2 லட்சத்தை எடுத்து காட்டவும், ரோஹிணி ஆமா ஆண்டி உங்ககிட்ட தான் இருக்குது நான் நம்புகிறேன், சரி ஆண்டி பணத்தை பத்திரமா உள்ள வைங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் இதை விஜயா உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் நான் சொன்னேன்னு சொல்லிடாத, இல்லைன்னா என் தலையில் பரதம் ஆடிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க.
அடுத்த சீனில் மீனா அவங்க வீட்டில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணி குட்டியாக வச்சுருக்காங்க மண்டபம் மாதிரி. முத்து கண்ணை கட்டிகிட்டே கூட்டிகிட்டு வந்து அதை காட்டுறாங்க. நல்லாயிருக்கு. முத்து பார்த்த உடனே ஐயோ மீனா சூப்பராக இருக்கு, நீ இவ்வளோ அழகாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நீ சூப்பராக வருவ மீனா அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் மீனா நம்ம இதை நல்லா பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி முத்து உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதி வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீனா வந்து ஸ்ருதிட்ட சொல்கிறாங்க கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க, அதை தான் இந்த டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது, இது ஒரு மண்டபத்துக்கு காட்டுறதுக்கு ஓகே, நீங்கள் வச்சிருக்க சாம்பிள் எல்லா மண்டபத்துக்கும் காட்டுறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லவும் மீனா என்ன பண்ணணும்னு கேட்கவும் இன்றைக்கி சீன் முடியுது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி அந்த பியோட உயிர் போயிட்டே இருக்குது, நான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இனி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விஜயா வச்சிருக்க 2 லட்சத்தை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும்.